இங்க ஒருத்தன் அர்ஜென்ட்டா வந்ததால தீ எரிஞ்சிட்டு இருக்கிற இடத்துல போய் உச்சா போறான். அப்போ திடீர்னு அவனோட யூரின் ஆயில மாதிரி பயங்கரமா ஃபயர் ஆகுது. இதனால பதறிப்போன அவன் வேகமா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு செக் பண்றதுக்காக போறான். அப்போ டாக்டர் அந்த ஆயில செக் பண்ணி பார்க்காரு. உடனே ஹியூமன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டுக்கு கால் பண்ணி வர சொல்றாரு. அப்போ அங்க இருந்து வந்த 2 பேரு அவனை டெஸ்ட் பண்ணணும்னு கூடவே கூட்டிட்டு போயிடுறாங்க. போற வழியில அவனுக்கு மறுபடியும் அர்ஜென்ட்டா வந்ததா வெக்கப்பட்டுக்கிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் வண்டியை நிறுத்த சொல்லி கேட்கறான். உடனே ஒரு மரத்துக்கு அடியில போய் யூரின் பாஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்பவும் ஆயில் வந்துகிட்டே இருக்குது. அது நேரா அங்க நின்று அவன் கூட வந்தவரோட கால் கிட்ட போயிருது. அப்போ அவர் சிகரெட்டை பத்த வைக்க கையில இருந்த லைட்டரை ஆன் பண்ணும்போது தெரியாம ஸ்லிப் ஆகி அப்படியே அது கீழே விழுந்துருது. அது அந்த ஆயில்ல விழுந்ததும் சடனா தீப்பிடிச்சு நேரா அவரோட கால்லையும் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. அந்த கலவரத்துல வேகமா அங்க இருந்தே தப்பிச்சு ஓடிடுறான். அடுத்த நாள் அவன் ஒரு வில்லேஜ் பக்கத்துல மயங்கி விழுந்து கிடக்குறான். அப்போ அந்த வழியா போன அந்த ஊர் தலைவரோட பொண்ணு அவனை அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடிவு பண்றான். அவன் மயக்கம் தெரிஞ்சு கண்முழிச்சு பார்க்கும்போது அந்த ஊர் கிராம தலைவர் அவனை வெல்கம் பண்றாரு. அவன் அவர் கூட வாக்கிங் போகும்போது அவர் அந்த ஊர்ல இருக்கிற பிரச்சனையை அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆக்சுவலா அந்த ஊர்ல இதுக்கு முன்னாடி நல்ல விவசாயம் பண்ணிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் எரிபொருள் ரேட் ரொம்ப அதிகமானதால அவங்களால அவங்க டாக்டருக்கு அதிக ரேட் கொடுத்து எரிபொருட்களை வாங்க முடிஞ்சிருக்காது. இதனால இப்போ அந்த கிராமமே தரிசு நிலமா மாறிட்டு இருக்குது. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் சடனா அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. உடனே அவன் அங்க கிடந்த ஒரு எம்டி பாட்டிலை எடுத்துட்டு போய் அதுல அவனோட யூரினை பிடிச்சு கொண்டு வந்து அந்த டிராக்டர்ல ஊத்துறான். இப்போ டிராக்டரும் ஸ்டார்ட் ஆகிருது. அவங்க அவனை காப்பாத்துறதுக்கு பதில் உதவி செஞ்சாச்சுன்னு அங்க இருந்து கிளம்புறான். ஆனா ஊர் தலைவர் அவனை மறுபடியும் கூப்பிடுறாரு. அவரு அவனை அந்த கிராமத்திலேயே தங்க சொல்லி அவங்களுக்கு தேவையான ஆயில அதே மாதிரி உருவாக்கி கொடுத்து அந்த கிராமத்தை வறுமையில இருந்து திரும்பவும் பழைய நிலைக்கு கொண்டு வர கேட்கிறாரு. அவரோட பொண்ணு கேட்டுக்கிட்டதால அவனும் அதுக்கு சம்மதிக்கிறான். அன்னையில இருந்து ஒரு நாளைக்கு 100 லிட்டர் தண்ணியை குடிக்கிறான். அப்படியே தொடர்ந்து ஆயில் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அந்த கிராம தலைவர் அவன் கிட்ட ஒரு நாளைக்கு 100 லிட்டர் ஆயில எப்பயாவது கொடுத்துருங்கன்னு கேட்டிருப்பாரு. அவனோட விடாமுயற்சியால அந்த கிராம மக்கள் இப்போ படிப்படியா முன்னேற ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த கிராமமும் கொஞ்சம் ரிச்சா மாறிட்டு இருக்குது. ஆனா கிராம தலைவர் இன்னும் அதிகமா அவனை ஆயில் ப்ரொடக்ஷன் பண்ண சொல்லி கேட்கிறாரு. அவனுக்கு கஷ்டமா இருந்தாலும் அந்த ஊர்ல இருந்த வயசானவங்க கஷ்டப்பட்டதை நினைச்சு அதுக்கு சம்மதிச்சிருப்பான். ஆனா அவன் அந்த ஆயில் எல்லாம் அவனோட யூரின்ல இருந்து வர்றதுதான் அந்த ஊர் மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருப்பான். அதனால கிராம தலைவர் கிட்ட அந்த கிராமத்துல புதுசா ஒரு ஆயில் ஃபீல்டு உருவாகி இருக்குதுன்னு சொல்லியிருப்பான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு இருந்த ஒரே டவுட் என்னன்னா அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு ஆயில் ப்ரொடக்ஷன் பண்ணியும் அந்த வில்லேஜ்ல இருந்தவங்க ஆயில் இப்போ கம்மியா தான் கிடைக்குதுன்னு அது அவங்களோட டெய்லி லைஃபை நடத்துறதுக்கு கூட போதுமானதா இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் திடீர்னு அங்க பவர் கட் ஆகுது. அதை செக் பண்றதுக்காக அவன் பவர் ரூமுக்கு போறான். அப்போ அந்த வெளியில கீழே கொஞ்சம் ஆயில் டிராப்ஸ் இருக்கிறத பாக்குறான். உடனே ஏதோ தப்பா இருக்குதுன்னு ஃபீல் பண்ணு அவன் அதை ஃபாலோ பண்ணியே போகும்போது அங்க ஒரு சீக்ரெட் ரூம்ல நிறைய ஆயில் கேன்களை மறைச்சு வச்சிருக்கிறத கண்டுபிடிக்கிறான். அப்பதான் அந்த ஊர் தலைவர் அவன் அந்த வில்லேஜுக்காக கொடுக்கிற ஆயில அவர் பிளாக்ல வித்து நிறைய பணம் சம்பாதிக்கிறாருன்னு கண்டுபிடிக்கிறான்.